இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, பயமா இருக்கு மேடம். அப்புறம் மேடம், நீங்க எங்களை சின்ன குழந்தைங்கன்னு நினைச்சிட்டீங்க. ஆமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க எல்லாரும் இப்போ எங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அதனால நாங்க நினைச்சாதான் நீங்க இங்க இருந்தே போக முடியும். நான் யாருன்னு தெரியாம என் மேலேயே கை வச்சிட்டல. ஏய், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அகிலாண்டேஸ்வரி. 20 வருஷமா நான் மலேசியால தான் இருந்தேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும். உனக்கு வேணும்னா உன்னை இங்க பிரச்சனை பண்ண சொல்லி அனுப்பியிருப்பான்ல, அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இவகிட்ட என்னடா பேச்சு? இங்க பூஜை நடக்கவே கூடாது. போங்கடா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா. ஆண்டி, ஆண்டி, சொல்டா, வேலை முடிஞ்சுதா? இல்லண்ணே. இல்லையா? அடச்சே, என்னடாச்சு உங்களுக்குலாம்? வர வர இவ்வளவு வர்ஸ்டா இருக்கீங்க. ஏண்டா, ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல உங்களால? இல்லண்ணே, நாங்களும் அப்படிதானே நினைச்சு வந்தோம். ஆனா பார்ட்டி பெரிய ஆளா இருக்கும் போல இருக்கு. அதனால சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா போயிருச்சுண்ணே. அந்த அம்மா விட்டது பாருங்க ஒரு அறை, என் காது இன்னும் கொய்யின்னு கேக்குதுண்ணே. அது மட்டும் இல்ல, அங்க கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை பின்னி எடுத்துட்டாங்கண்ணே. என்ன பெரிய ஆளு? யாரா பெரிய ஆளு? என்னை விட பெரிய ஆளா? யாரா அது? யாரோ அகிலாண்டேஸ்வரி அண்ணன், மலேசியாவில இருந்து இப்பதான் வந்திருக்காங்களாம். அகிலாண்டேஸ்வரியா? 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 அண்ணே, அண்ணே, எப்படியும் இன்னும் 2 நாள்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரூம் ஃப்ரீ ஆயிடும்ல. அதான் இந்த ரூமை ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணலான்னு ஆளுங்களை எல்லாம் வர வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பொருளுக்கெல்லாம் ஒரு டேமேஜும் ஆகாது. எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். என்னத்த இவகிட்ட எல்லாம் போய் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டை நம்ம இஷ்டப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இவங்க கிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஆல்ரெடி இந்த ரூம் வேஸ்டா தான் இருக்கு. இது நாம யூஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்லையே. எப்படியாவது நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாம இங்க தானே இருப்போம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அவங்க நம்பிக்கை அப்படியே சுக்கு நூறா உடைஞ்ச மாதிரி ஆயிடும்ல. பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஐலி, அது அவங்களோட விதி. நாம என்ன பண்றது? நீ இவங்க மூஞ்செல்லாம் பார்த்து பாவம் பார்த்துட்டு இருக்காத. இவங்களோட ஒரே நோக்கம் நம்மள காலி பண்றதுதான். அத மறந்துடாத. அவங்க பண்றது நடந்துக்கிறது எல்லாமே தப்புதான். ஆனா அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க கோவப்படுறதும் நியாயம் தானே. இன்னும் நல்லா யோசிச்சோம்னா இவங்க நம்ம மேலதான் கோவப்படுறாங்களே தவிர உங்க அப்பா மேல கோவத்தை காட்டின மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. அது வரைக்கும் சந்தோஷம். யாருக்கு தெரியும், அவர் ஏதாச்சும் சொல்லி மிரட்டி கூட வச்சிருக்கலாம்ல. இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ப்ரூவ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா
எல்லார்கிட்டயும் நீங்க என்னக்கா பதில் சொல்லுவீங்க? அத பத்தியெல்லாம் ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 நாளைக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த வீட்ல நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அண்ணி ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ மேம், அந்த பெரியவர் கண்ணு முழிச்சிட்டாரு மேம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அப்படியா? சரி, நீங்க அங்கேயே இருந்து பாத்துக்கோங்க. நாங்க 2 பேரும் இப்போ உடனே கிளம்பி வரோம். ஓகே மேம். சிவா, என்ன எலி? நம்ம அவசரமா கிளம்பணும். அண்ணி, ஒரு முக்கியமான வேலை, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போறோம்க்கா. சிவா, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். டாக்டர், என்னாச்சு? அவர் எப்படி இருக்காரு இப்போ? அவருடைய பாடி கண்டிஷன் நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இனிமே பெருசாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 2-3 நாள்லயே நீங்கள் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நாங்க இப்ப போய் அவரை பார்க்கலாமா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர். ஓகே. செத்துருவான்னு நினைச்ச பொழைச்சுக்கிட்டான். அவன் மட்டும் இவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். ப்ரோ, சொல்லுங்க சார், என்ன வேணும்? இங்க உங்க சேலரி எவ்வளோ? எதுக்கு சார் கேட்குறீங்க? சும்மா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் யார்? எதுக்கு திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னுலாம் சொல்கிறீங்க? சரி, உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன். எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வையன், உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். 1 லட்சமா? அப்படி என்ன சார் பண்ணணும்? அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐசியூவில் ஒரு வயசான பேஷண்ட் இருக்காரு, அவரை நீ கொல்லணும்.